அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த நவராத்திரி விரதம் இருக்கும் விதிமுறைகள் சிலவற்றை சொல்கிறேன், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இந்த நவராத்திரி விரதம் இருக்கிறவங்க, இந்த ஏற்கனவே விரதத்தின் வழிமுறைகள் நிறையா பேருக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த புரட்டாசி அமாவாசை முடிந்து வரும் வளர்ப்பிறை பிரதம திதியில் கும்பம் வைத்து நவமி வரை பூஜை செய்ய வேண்டும். வீடுகள் அல்லது ஆலயங்களில் கொலு வைக்க வேண்டும். விரதம் இருப்பவர்கள் அமாவாசையில் ஒருவேளை உணவு உண்டு பிரதம முதல் 8 நாட்களும் பகல் உணவின்றி இரவு பூஜை முடிந்த பின் பால் பழம் அல்லது பலகாரம் உண்பது நல்லது. நவராத்திரி கொலுவில் கும்பம் வைப்பது மிகவும் முக்கியமானது. நவகிரகங்களில் குமாரி பூஜை மிகவும் பிரதானமானதாகும். வீட்டில் கொலு வைப்பவர்கள் 2 வயது முதல் 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தையை அழைத்து அவர்களை அம்மனாக பாவித்து அவர்களுக்கு தேவையான பொட்டு, வளையல், உணவு, இனிப்பு, பலகாரம், ஆடை கொடுத்து அவர்களை மகிழ வைக்க வேண்டும். விரதம் இருப்பவர்கள் 9 நாளான, அதாவது 9ஆம் நாளான நவமி அன்று முழுமையாக விரதம் இருக்க வேண்டும். அன்றைய தினம் சரஸ்வதி பூஜை என்பதால் குழந்தைகள் படிக்கும் புத்தகங்கள், நாம் பாராயணம் செய்யும் புத்தகங்களை வைத்து வழிபட வேண்டும். அடுத்த நாள் விஜயதசமி அன்று சுவையான பலகாரங்கள் செய்து அம்பாளுக்கு படைத்து நைவேத்தியம் செய்து பூஜைக்கு வைத்த புத்தகங்களை எடுத்து பிள்ளைகளுக்கு படிக்க கொடுக்கலாம். அதன் பின்னர் குடும்பத்தில் உள்ள அனைவரும் அம்பாளை வழிபட வேண்டும். இவ்வாறு 10 நாளும் சிரத்தையும் அம்பாளுக்கு விரதம் இருந்து விஜயதசமி அன்று விரதத்தை முடித்து கொள்ளலாம். இவ்விரதம் இருப்பதால் குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிட்டும். படிப்பில் மந்தமாக இருப்பவர்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் உயர்ந்த நிலையை அடையலாம். இவ்வாறு முறையான விரதம் இருந்தால் வாழ்வில் நமக்கு எல்லா வகையான செல்வங்களும் மகிழ்ச்சிகளும் குறையில்லாமல் கிடைக்கும். அதே போல நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் என்று முன்னோர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.